நிறைய இடத்துல சுபிக்ஷா கோவப்பட்டு பார்த்துருக்குறோம். உங்களுக்கும் கமருதீனுக்கும் நிறைய சண்டை வரும்போது பார்த்துருக்குறோம். முதல் விஷயம் நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். நிக்கல் விக்ரம் ஒரு அண்ணனா நீங்க நிறைய பழகுனீங்க, உங்க கூட வியானாவும் பழகினாங்க. ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் எப்படி இருந்துச்சு? ஆரம்ப கட்டத்துல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? வெளியில வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் உள்ள பார்த்த வரைக்குமே எனக்கு வந்து வியானாவும் சரி விக்ரமும் சரி 2 பேருமே ட்ரூ தான். எனக்கு இப்போவுமே விக்ரம் எனக்கு ட்ரூவாக தான் இருக்காரு. இந்த பாண்டு ட்ரூ தான். பட் இப்போ வியானா வந்து உள்ள போய் சில விஷயங்கள் வந்து பண்ணுறது எனக்கு அது டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. என்னாச்சு, அவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, எதை பற்றி எதை பார்த்துட்டு பேசுகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் வெளியே வந்து பெருசாக எதுவுமே நான் பார்க்கல. ஏன் அப்படி அவங்க இப்படி சொன்னாங்க எதுவும் பார்க்கல. பட் என்ன வந்து நான் தான் அவங்கள வந்து அவங்க எவிக்டாக வரைக்கும் நாமினேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. பட் நான் அவங்கள நாமினேட்டே பண்ணலை. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்கள பண்ணேன். பட் என்னைக்கு வியானா என்கிட்ட க்ளோஸ் ஆனாங்களோ நான் அப்போத்திலேருந்து வியானா நான் வந்து நாமினேட்டே பண்ணல. அவங்க கேம் ஓகே நான் பண்ணலை. பட் ஏன் வந்து அது ஒரு கேம் தானே, பண்ணிருக்கலாமா? ஏன் வியானாவை? நமக்கு வந்து அவங்கள விட சில பேர் இருப்பாங்க இல்லையா, ஓகே இவங்களுக்கு வேலை இவங்க போகலான்னு தோணும் இல்லையா. ஸோ நான் பண்ணேன். அவங்க வியானாவை பண்ணலை. யார் எனக்கு போகணும்னு தோணுச்சு நான் அவங்கள பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வியானா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அவங்க எவிக்டாக வரைக்கும் நான் தான் அவங்க நாமினேட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பட் நான் பண்ணலை. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல.